ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு, நம்ம முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளியெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் உருளைக்கிழங்கு தாங்க, வேறு எதுவுமே இல்லை. நம்ம முகத்தில் இருக்க அந்த கருப்பு எல்லாம் ஏற்கனவே உருளைக்கிழங்குல உங்களுக்கு எத்தனையோ டிப்ஸுங்க நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதிலே நல்லா சன் டேன் ரிமூவ் பண்ண ரொம்ப சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் தயிர் இருந்தாலும் போதும். இந்த அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் இருந்தாலும் போதும். நல்லா சூப்பராக சன் டேன் ரிமூவ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா கழுவிக்கணும். நல்லா கழுவியாச்சு. இப்போ இது தேவையான அளவுக்கு 4 பீஸ் பண்ணிட்டு இதில் 1 பீஸ் போதும். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால 4 பீஸ் இதை கட் பண்ணிவிட்டு இதில் 1 பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி இதில் 1 பீஸ் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நல்லா இந்த பீஸ் எடுத்து நல்லா இந்த கிரேட்டரில் இது பண்ணி எடுத்துக்கணும். கிரேட்டரில் இது பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதை இந்த கையால் நல்லா எப்படி, ஏன்னா இதில் இருக்கிற ஜூஸ் தான் தேவை. உங்களுக்கு நான் வீடியோஸும் ஆல்ரெடி போட்டு இருக்கிறேன், வேணா நீங்கள் போய் பாருங்கள் அந்த வீடியோஸை. இந்த மாதிரி இது பண்ண பிறகு இல்லை தண்ணி மட்டும் இருக்குது, வேறு எதுவும் இதில் மிக்சிங் இல்லை. இல்லை உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஜூஸு ஏன்னா முகத்துக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் இந்த அளவு போது இதில் தயிர் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நான் கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்க, தயிரும் உருளைக்கிழங்கு சாறு இது இவ்வளோ போதுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இதுவே முகத்துக்கு போதும். நான் இந்த மாதிரி தான் நைட்டில் நான் போடுறது முகத்துக்கு. உருளைக்கிழங்குல எது எது இருக்குதோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். நல்ல ஒரு ரிசல்ட்டாக கிடைக்கிது. இப்போ இந்த தயிரும் இந்த ஒரு 2 டிப்ஸு உங்களுக்கு உருளைக்கிழங்கு 2 இல்லை 3-4 டிப்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன், வீடியோஸு போட்டுருக்கிற பாருங்கள். இப்போது இதில் வீட்டில் இருக்கிற பொருள் உருளைக்கிழங்கு 1 பீஸ் இருந்தால் கூட போதுங்க. தினம் இந்த மாதிரி நைட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா இதை இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிரும் இதுவும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். முகத்துக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் இப்போ இது எடுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா, இதில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இது நம்மளுக்கு பிம்பிள்ஸ் எங்கெங்கே இருக்குது அந்த இடத்துல நம்ம முகத்தில் வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். இது முகத்தில் நம்ம வைக்கும் போது, ஏன்னா நல்லா உருளைக்கிழங்குல அவ்வளோ ஒரு சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கிது. அது இல்லாமல் நல்லா நம்மளுக்கு இந்த கரும்புள்ளினா அது கருப்பு மார்க் இருக்குது நல்லா ரிமூவ் பண்ணுது. அது உருளைக்கிழங்குனால தான். நைட்டில் நீங்கள் தினம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தயிர் அப்படி தேவைனாக்கா உங்களுக்கு லைட்டாக இதில் கொஞ்சம் மஞ்சள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தேவைன்னு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா இங்கே பாருங்கள், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு தான் மஞ்சள், இவ்வளோ தான்.
இப்போ இது போட்டு நம்ம முகத்து பண்ணால் கால் நம்ம முகமும் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும், நல்லா ஒரு இதுவாக இருக்கும். சும்மா 2 சிட்டுக்கு அளவுக்கு போட்டாலே போதும். இப்போ இது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா ஜென்ஸுங்க வந்து மஞ்சள் எப்படி போடுறதுன்னு மஞ்சள் வேண்டாம், மஞ்சள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நார்மல் இதே மாதிரி போட்டு இந்த ஜூஸும் உருளைக்கிழங்குது அடுத்து வந்து தயிர் இது ரெண்டும் சேர்த்து இந்த மாதிரி கலக்கிட்டு உங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்க, நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கணும். தூங்கும் போது தான் நீங்கள் இது ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு தூங்குறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டே இது ஃபுல்லாக அப்படியே காஞ்சி போயிடும், முகத்தில் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடும். இல்லை நைட்டே உங்களுக்கு கழுவிடணுன்னா கூட கழுவலாம், இல்லை காலையில் ஏஞ்சி நீங்கள் கழுவினா கூட ஒன்றும் இல்லை, ஜென்ஸு கூட யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணதும் மஞ்சள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. வெறும் தயிரும் இந்த மாதிரி ரொம்ப கருப்பு மார்க் இருக்குது, பிம்பிள்ஸ் வந்து உங்கள் முகத்தில் ரொம்ப கருப்பாக இருக்குதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. என்னை கேட்டிருந்தீங்க, ஏன் அக்கா வெறும் லேடிஸுங்களுக்கு தான் டிப்ஸ் போடுறீங்க, ஜென்ஸ் எங்களுக்கெல்லாம் இல்லையே, எங்கள் முகத்துலேயும் கரும்புள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக உங்களுக்கும் ஆல்ரெடி உங்களுக்கும் நான் ஸ்டார்டிங்கு டிப்ஸு போட்டு இருக்கிறேன், வேண்டாம் பாருங்கள் என் வீடியோஸு. ஜென்ஸுக்கும் சேர்த்தா போட்டிருக்கு, லேடிஸுன்னு இல்லை, எது எது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நல்லா ஒரு சூப்பராக உருளைக்கிழங்குல அவ்வளோ ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குது. உருளைக்கிழங்குல நான் க்ரீம் செஞ்சு போட்டுருக்குறேன் உங்களுக்கு, அது கூட நீங்கள் இதுவும் போட்டு முகத்தில் ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் கழுவிட்டிங்கன்னா அப்புறமா அந்த உருளைக்கிழங்குல க்ரீமு நான் வீடியோஸ் போட்டிருக்கீங்களா அது பார்த்துட்டு அந்த மாதிரி க்ரீம் செஞ்சு வச்சு அது கூட நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணிட்டு தூங்கலாம். இல்லை இதே போட்டு காலையில் கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம், உடனே இது கழுவிடணும் முகம் அப்படிலாம் இல்லை. இது நீங்கள் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே முகமே நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்கள் இப்போ ஒரு 5 நிமிஷமாக விட்டுட்டேன், இந்த அளவுக்கு. இப்போ இது நம்ம அப்ளை பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த அளவுக்குன்னு ஒரு 10 நாளில் 15 நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் காலையில் உங்கள் முகத்தை வாஷ் பண்ணாலும் கழுவினாலும் உங்களுக்கே தெரியும், ஓ இவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு நல்லா தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சில பேருக்கு எது முகத்துக்கு ட்ரை பண்ணால் செட் ஆகும், சில பேர் ட்ரை பண்ணால் இது பிடிக்காது, இது போட்டால் அவங்களுக்கு அலர்ஜி ஆகும். அந்த மாதிரி இன்னும் உருளைக்கிழங்கு நான் ரொம்ப வீடியோஸ் போட்டு இருக்கிறேன், பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ்.